Hello, welcome to Learn with Genie. இந்த வீடியோவில் நம்ம SSC MTS 2019 ஷிஃப்ட் வைஸ் சொல்யூஷனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஷிஃப்ட் வந்து ஆகஸ்ட் 5th ஷிஃப்ட் 2. ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 2ல் நம்ம வந்து ஷிஃப்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம சால்வ் பண்ணுற செட் 5, 5th செட் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the sum of rupees 500 becomes 600 in 2 years at a certain rate of simple interest. If the rate of interest is halved, then what amount will rupees 500 give in 2 years? ஸோ இப்போது 500 வந்து 600 மாறிடுது. ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ 100 வந்து 2 இயர்ஸில் நம்மளுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். அப்போ 1 இயருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 rupees கிடச்சிருக்கோம் இல்லையா. ஸோ 1 இயருக்கு வந்து 50 rupees இன்ட்ரெஸ்ட். 500 rupeesல 50 rupeesன்றது 50 rupeesன்றது வந்து பார்த்திங்கன்னா 500ல் எவ்வளோ பர்சன்டேஜாக இருந்திருக்கும்னா 10% இருந்திருக்கும். கரெக்டாக. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% தெரிஞ்சிருச்சு. இந்த ரேட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஃப் பண்ணுறாங்க, பாதியாகிறாங்க. ஸோ அப்போ நியூ ரேட் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 5% இருந்திருக்கும். ஸோ இப்படி 5% இருக்கும் போது 2 இயர்ஸில் அது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான். ஸோ 500 into 5% into 2 years divided by 100. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 5 5s are 25, 25 2s are 50. ஸோ 50 rupees இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். ஸோ அமௌண்ட் எவ்வளோவா இருந்திருக்கும் 500 + 50. ஸோ 500 + 50 வந்து பார்த்தீங்கன்னா 550, அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், x is to y is to z is equal to 3 is to 4 is to 5. x plus y plus z is equal to 96 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து 3a + 4a + 5a எடுத்துக்கலாம். ஸோ 3a + 4a 7a வந்துடும். 7a + 5a வந்து பார்த்திங்க அப்படின்னா 12a. ஸோ 12a தான் நமக்கு 96 அப்படின்னா அப்போ ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னென்னு வந்துடும், ஏவோட வேல்யூ 8ன்னு கிடச்சிருமா. ஸோ ஏ 8ன்னு தெரிஞ்சிச்சு. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது ஜெட்டோட வேல்யூ. ஸோ அதாவது 5a. ஸோ அப்போது 5 into a is equal to 5 into 8 which is equal to 40. ஸோ ஜெட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 40, ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 36 divided by 8 into 4? ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. 36 divided by 8 பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா 9/2 வந்திருக்குமா. இன்ட்டு 4 இருக்குது. ஸோ 9/2 into 4ன்றப்ப 1s are 2s are 9 2s are 18. ஸோ இதோட மொத்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 18 கிடச்சிருக்கு. 2 divided by 4 வந்து 1/2 ப்ளஸ் 5 of 3. 5 of 3 வந்து பார்த்திங்கன்னா 15 divided by 4 into 2 8. 8 minus 3 வந்து என்ன வரும் 8 minus 3 5. ஸோ 15 divided by 5. இதோட மொத்த வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும் 3ன்னு வந்துடுமா. இங்கே ஆல்ரெடி ஒரு -3 இருக்குது. ஸோ 3 - 3 கேன்சல் ஆகிடுமா. ஸோ அப்போ இதோட மொத்த வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு 0ன்னு ஆயிடுச்சு. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு -1 இருக்குது. இங்கே ஒரு 1/2 இருக்குது. ப்ளஸ் 18 இருக்குது. ஸோ 18 - 1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் 17 வந்துடும். ஸோ 17 + 1/2. ஸோ 2 மேலே போயிடுச்சுன்னா 34. 34 + 1 35. 35/2 தான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் 3. அடுத்த கொஸ்டின், the radius of a sphere is equal to the radius of the base as well as the height of the right circular cylinder. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஸ்பியர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பியரோட ரேடியஸும் சிலிண்டரோட ரேடியஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹைட்டுக்கும் அது வந்து ஈக்குவலாக இருக்குது. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர்? ஸோ ஒரு ஸ்பியர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு சிலிண்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஆர்னு வச்சுக்கலாம். அப்போது சிலிண்டரோட ரேடியஸும் ஆர் தான். அதே மாதிரி அதோட ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆராக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து 4πr². கரெக்டாக, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 2πrh. ஸோ இப்போ இதில் வந்து பை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஹெச் இருக்கு இல்லையா. ஸோ ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆர்னு எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ இது என்னென்ன ஆகிடும் 4r². இங்கே வந்து 2r into r. ஸோ r² கேன்சல் ஆகிடும். 4:2 வரும். 4:2 நம்ம எப்படி எழுதலாம் 2:1ன்னு எழுதலாம். கரெக்டாக. ஸோ அப்போ நம்மளுக்கு 2:1 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், pipe A can completely fill an empty tank in 11 hours. Pipe B can empty the completely filled tank in 15 hours. They are opened together. In how much time the empty tank will get filled? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணுற டேங்க்கு, இது வந்து எம்டி பண்ணுற டேங்க்கு. ஸோ ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணோம் 11 hours.
பி வந்து எவ்வளோ நேரத்தில் எம்டி பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15 hours. பி வந்து எம்டி பண்ணுற டேங்க். ஸோ 15க்கும் 11க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 165. ஸோ 11 15s are 15 11s are. ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேரோட ஒர்க்காக இருந்திருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா A minus B தான் அவங்களோட ஒர்க்காக இருந்திருக்கும். ஸோ A minus B is 4. ஸோ அப்போ டோட்டல் டைம் டேக்கன் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 165 தான் டோட்டல் ஒர்க்கு. பார்ட் ஆஃப் த ஒர்க் அவங்க பண்ணுறது வந்து 4. ஸோ 165/4 தான் நம்பர் ஆஃப் டேஸ் ஹார்ஸ் ரிக்வயர்டாக இருந்திருக்கும். 165/4 நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா 4ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. 4 1s are பண்ணிங்கன்னா இங்கே வந்து 4s are, அதுக்கடுத்தது 1s are, மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒரு 1/4 இருந்திருக்கும். ஸோ இந்த 1/4ன்றது வந்து 15 minutes கரெக்டாக. 1/4 ஹவர்ஸ்னால் 15 minutes. ஸோ அப்போ 41 hours 15 minutes தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் 3. அடுத்த கொஷின். A sold an article for 1495 at a profit of 15%. He purchased another article having cost price equal to the previous article. He sold this new article at a profit of 10%. How much total profit A earned? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்றவர் வந்து ஃபஸ்ட்டு 1495ன்ற ப்ரைஸ்க்கு ஒரு ஆர்டிக்கலை வாங்குறாரு, செல் பண்ணுறாரு. செல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 15% ப்ராஃபிட்க்கு செல் பண்ணுறாரு. ஸோ அப்போ இது வந்து 15% ப்ராஃபிட்டில் நம்ம விற்றுருக்கோம். ஸோ 115/100 into CP. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 23/20 கிடைக்குமா? ஸோ இதை மேலே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ CP என்ன வந்துடும் அப்படின்னா 1495 into 20/23. ஸோ 23 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1s are, இங்கே வந்து 23 6s are வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 123 into 6 sorry so 23 into 6 18 12 138 கிடைக்கும். ஸோ 130னா மீதி 11 5s are. ஸோ 65 into 20 கிடைக்குமா? ஸோ 65 into 20ன்றது வந்து உங்களுக்கு 1300 கரெக்டாக. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸாக இருந்திருக்கும் 1300. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10% ப்ராஃபிட்டில் நம்ம செல் பண்ணுறோம். ஸோ அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 1300 into 110/100. ஸோ இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 13 into 11 143. ஸோ 1430க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒரு 130 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 1300லேருந்து நம்ம 1430 செல் பண்ணுறோம் இல்லையா, இங்கே நம்மளுக்கு ஒரு 130 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி 1300லேருந்து இங்கே ஒரு ஆர்டிக்கலை செல் பண்ணோம் இல்லையா 1495, அங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்னா 195 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 325 rupees தான் நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A is the smallest 3-digit number which when divided by 3, 4 and 5 leaves remainder 1, 2 and 3 respectively. What is the sum of the digits of A? ஸோ இப்போ அந்த 3-digit நம்பர் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3, 4, 5க்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் ஆஃப் 3, 4 and 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 கிடைக்குமா? ஸோ இப்போ இது வந்து 2-digit நம்பர், நம்மளுக்கு 3-digit நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 60 into 2 பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்துடும் 120. ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த 3 numbers கரெக்டாக. ஸோ 3, 4 and 5 மூணு தாலையும் டிவைட் ஆகக்கூடிய லீஸ்ட் 3-digit நம்பர். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வரணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடுங்க 120 minus 3 பண்ணிவிடுங்க. ஸோ 120 minus 3 பண்ணிங்கன்னா 117 வரும். ஸோ அதாவது 120க்கு முன்னாடி இருக்கிற 3யோட டிவிசிபிள் வந்து 117. ஸோ இது கூட நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வரணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ +1 பண்ணிக்கோங்க. ஸோ 118. ஸோ இப்போ இந்த 118 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1 வரும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 2 வரும். 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 3 வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு 118 தான் நம்மளோட ஆன்சர். இதில் நம்மளுக்கு சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 1 + 1 + 8 வந்து என்ன வரும் நம்மளுக்கு 10. ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் A = 7 into 3, 7 into 3ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 21. இதை ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணிடலாம். 2 + 4 வந்து 6, 7 3s are வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 3 divided by 2, 3 divided by 6 வந்து 1/2, 1/2 into 7, 7/2, 7/2 + 4 - 2 வந்து 2 வந்துடும். ஸோ 7/2 + 2, 7/2 + 2 இந்த 2 மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11/2. ஸோ ஏவோட வேல்யூ 11/2 கிடச்சிரும். அடுத்து பி எடுத்துக்கோங்க. பியில் 3 divided by 6 வந்து 1/2 into 4. ஸோ இது 1s are, இது 2s are போயிடும். ஸோ 2 + 2 - 2 of 3, 2 of 3 வந்து 6, 2 + 2 4, 4 - 6 வந்து -2. ஸோ அப்போ பியோட வேல்யூ வந்து நமக்கு -2 கிடச்சிரும். அடுத்து சியில் வந்து 6 divided by 2 3, 3 +
4 3s are 12 minus 2. ஸோ 3 + 12 வந்து 15, 15 - 2 வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கும் 13 கிடச்சிருக்கும். இதுதான் சியோட வேல்யூ. ஸோ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து a + b - c. ஏவோட வேல்யூ 11/2, பியோட வேல்யூ -2, சியோட வேல்யூ வந்து 13. ஸோ 11/2 - 15. ஸோ 11/2 - 15 இது மேலே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30. 11 - 30 - 19/2. ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The average age of a group of 36 students is 23 years. So 36 students ஓட average வந்து 23 years ன்னு கொடுத்துருக்காங்க. For the students with the average age 22 years leave the group. So 4 students வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்லேருந்து வெளியே போயிடுறாங்க. What is the average age in years of the new group? ஸோ மொத்தமாக 36 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 36 மெம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 23 இருந்திருக்கு. அதில் 4 பேர் வெளியே போயிடுறாங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 22. ஸோ அப்போ இவங்களோட டோட்டல் ஏஜ் என்னவாக இருந்திருக்கும் 4 × 22 மொத்தமாக 88 இருந்திருக்குமா. ஸோ இப்போ இந்த 88 தான் வெளியே போயிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே 36 × 23 எவ்வளோ வரும் அப்படின்னா 36 × 23 பண்ணுங்கள். 6 18 3 2 3 3s are 9 9 + 12 21 21 + 1 22. ஸோ 2 3 2s are 6 6 + 2 8 828 கிடைக்குது. ஸோ 828 = 88 வந்து நம்ம இதிலேருந்து வெளியே போயிடுறாங்க இல்லையா. ஸோ 828லேருந்து இந்த 88 நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 828லேருந்து 88 சப்ராக்ட் பண்ணோன்னா 0 740 தான் நம்மளுக்கு மீதி ரிமைனிங் இருக்கும். இந்த 740 வந்து எத்தனை பேரோட ஆவரேஜ்னா ஃபஸ்ட்டு 36 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுலேருந்து எத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா 4 மெம்பர்ஸ் வெளியே போயிட்டாங்க. அப்போ 36 - 4 வந்து 32 வந்துருக்குமா. ஸோ அப்போ அந்த 32ஓட 740/32 தான் நம்மளுக்கு நியூ ஆவரேஜ். ஸோ இதை வந்து நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 8s are. இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 134னா 8s are 32, 185/8. ஸோ இதை 8 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 23.1 தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் மார்க்டு ப்ரைஸ் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 12:7. ஸோ மார்க்டு ப்ரைஸ் பை செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:7ன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை வந்து அப்படியே 12/7 வச்சுக்கலாம். ஸோ இப்போ SP/MP அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்ன வந்துடும் நமக்கு 7/12 வந்துடுமா. ஸோ அப்போ SPன்றது வந்து பார்த்தீங்கன்னா 7/12 ஆஃப் மார்க்டு ப்ரைஸ். ஸோ அப்போ இந்த 7/12 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7/12 ஆஃப் மார்க்டு ப்ரைஸ் தான் நம்மளுக்கு எஸ்பினா. அப்போ நம்மளுக்கு 5/12 தான் நம்மளோட டிஸ்கவுண்ட்டாக இருந்திருக்கும். அதாவது 12/12 - 5/12 தான் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கும் 7/12. இதுதான் மார்க்டு ப்ரைஸு. இதுலேருந்து டிஸ்கவுண்ட் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. அது மூலிமா தான் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ 5/12 தான் நம்மளோட டிஸ்கவுண்ட். ஸோ 5/12ன்றத பர்சன்டேஜில் மாற்றிக்கோங்க. 5/12ன்றத பர்சன்டேஜில் மாற்றிங்கன்னா × 100 பண்ணும்போது 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3s are. இது 25s are. ஸோ 125/3 வரும். ஸோ 125/3ன்றது 41.67 தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A alone can do a piece of work in 10 days. A and B together can do the same piece of work in 20/3 days. ஸோ இங்கே A வந்து தனியாக வந்து 10 டேஸில் ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க. A and B வந்து சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணும்போது 20/3 டேஸில் ஒர்க்கை பண்ணுறாங்க. A + B + C 3 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 40/7 டேஸில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. இது மூணுத்துக்கும் எல்சிஎம் வந்து 14 எடுத்துக்கலாம். 40/10 4. 40/20/3 வந்து 2 × 3 6 கிடைக்கும். 40/40/7 வந்து 7 கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா A + B + C வந்து 7. ஆனால் A + Bயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 6ன்னு தெரியும். அப்போ சியோட வேல்யூ என்ன வந்திருக்கும் அப்படின்னா 1 இருந்திருக்கும். கரெக்டாக? ஏன்னா இது 6, இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் 7. அப்போ சியோட வேல்யூ 1. அதே மாதிரி A + B வந்து 6, ஏவோட வேல்யூ வந்து 4. அப்போ பியோட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா 2 இருந்திருக்கும். கரெக்டாக? இப்போது B and C together do the same piece of work. பியும் சியும் சேர்ந்து பண்ணுறாங்க. பியோட ஒர்க் வந்து 2, சியோட ஒர்க் வந்து 1. ஸோ அப்போ டோட்டலாக 3 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 40 தான் டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க். ஸோ 40/3 டேஸ் ஆயிருக்கும் பியும் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A sum of money is invested at compound interest which is compounded annually. The sum grows to ₹1,000 after 3 years and 1,100 after 4 years. What is the rate of interest per annum? So தேர்ட் இயரில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 இருக்குது. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1100 க்ரோ ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்கே எவ்வளோ % க்ரோத் இருக்குன்னா 10%. கரெக்டாக? ஏன்னா 100 rupees தானே. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 தான் நம்மளோட ஆன்சர். இதுலேருந்தே டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து 1000, 4 இயர்ஸ்க்கு வந்து 1100. ஸோ இப்போ இதுலேருந்து தான் இந்த அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து இதில் எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10% தான் இன்க்ரீஸ் இருக்குது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அடுத்த கொஸ்டின்.
A travels a certain distance with 3 different speeds. First 3 km with a speed of 9 km per hour and 6 km with a speed of 15 km per hour and 9 km with a speed of 18 km per hour. What is the average speed of A for the whole journey ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன், கரெக்டாக? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா 3 + 6 + 9. ஸோ 3 + 6 9, 9 + 9 18 கிலோமீட்டர். 18 கிலோமீட்டர் தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த டோட்டல் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே மூணு தனித்தனி டிஸ்டன்ஸாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. T1 T2 T3 அது மூணுத்தையுமே கண்டுபிடிக்கணும். ஸோ 3/9 ஃபஸ்ட்டு டைம் டேக்கன், அதுக்கு அடுத்தது 6/15, அதுக்கு அடுத்தது 9/18. அதாவது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ இங்கே வந்து 1/3 + 2/5 + 1/2. ஸோ இது மூணுத்துக்குமே எல்சிஎம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு 30 கிடைக்குமா? ஸோ 10s இன்ட்டு 6 இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15s. ஸோ 10 + 12 22 + 15 37. ஸோ 37/30 தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம் டேக்கனாக இருந்திருக்கும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு, டோட்டல் டைம் டேக்கன் கிடச்சிச்சு. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்பீட் கிடச்சிரும். ஸோ 18/37/30. ஸோ இந்த 30 மேலே மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா 540/37 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் நம்மளோட ஸ்பீடாக இருந்திருக்கும். ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். There are 150 students in a school. If the ratio of boys to girls is 4:1, then what is the mean proportional between the number of boys and girls in the school? So 4:1 ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ 4x + x அது டோட்டல் தான் 150. ஸோ அப்போ 5x தான் நம்மளுக்கு 150னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30 இருந்திருக்குமா? ஸோ எக்ஸோட வேல்யூ 30னா அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து 120 பாய்ஸ் இருந்திருப்பாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 30 கேர்ள்ஸ் இருந்திருப்பாங்க, கரெக்டாக? ஸோ பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ வச்சு. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதோட மீன் ப்ரொபோஷனல் தான் கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட. மீன் ப்ரொபோஷனல்ன்றப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது A:B:Cயில் நம்மளுக்கு வந்து ஏவும் சியும் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து B கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா AC = B². இதுதான் மீன் ப்ரொபோஷனல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ ஏவோட வேல்யூ 120, சியோட வேல்யூ 30 எடுத்துக்கோங்க. ஸோ 120 × 30 = B². ஸோ அப்போ B² = 3600. அப்போ பியோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? B = 60. ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா 60. ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A train crosses a 900 meter long platform in 300 seconds. If the length of the train is 600 meters, then in how much time does it cross a stationary pole? ஸோ இங்கே வந்து ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரெயினோட லென்த் வந்து பார்த்தீங்க LTன்னு எடுத்துக்கலாம், 600 மீட்டர். அப்புறம் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 மீட்டர். ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 1500. இந்த 1500 டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னா 300 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. அப்போ 1500/300 தான் நம்மளுக்கு ஸ்பீடு. ஸோ 1s 5s. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர்/செகண்ட் தான் நம்மளோட ஸ்பீடாக இருந்திருக்கும். ஸோ இப்போது ஸ்டேஷ்னரி போல் க்ராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்டேஷ்னரி போல்ன்றப்ப நம்ம வெறும் லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 600/5 நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கும்னா 120 செகண்ட்ஸ்னு வந்திருக்கும். ஸோ 120 செகண்ட்ஸ் தான் டோட்டல் டைம் டேக்கன். நம்மக்கிட்ட இங்கே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 minutes. ஏன்னா 1 minute வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸு. ஸோ அப்போ 120 செகண்ட்ஸ்னால் 2 minutes. ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். So in a 60 liters mixture of milk and water, the ratio of volumes of milk and water is 3:2. If the ratio of the milk and water is to be 1:1, then how much water should be added? So உங்ககிட்ட 60 liters mixture இருக்குது, சரியா? அந்த 60 liters mixtures வந்து 3:2 ரேஷியோவில் இருக்குது. இது வந்து மில்க்கு, இது வந்து வாட்டர், சரியா? ஸோ அப்போ இங்கே 3 + 2 வந்து 5. அப்போ 5x தான் 60 அப்படின்னா எக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 12. ஸோ அப்போ 12ன்றது இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36 liters மில்க் இருந்திருக்கு, 24 liters வந்து வாட்டர் இருந்திருக்கு, சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணோன்னா இது ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும்னு கேட்குறாங்க. இது இப்போ இங்கே ஆல்ரெடி இது 36 இருக்குது, இதையும் நான் 36 மாற்றணும்னா 12 liters ஆட் பண்ணணும், கரெக்டாக? 12 liters ஆட் பண்ணால் எனக்கு 36, இங்கேயும் 36 வந்துடும். ஸோ அப்போ 12 liters ஆஃப் வாட்டர் இஸ் டு பி ஆடட் டு மேக் த ரேஷியோ 1:1. அப்போ 12 liters தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த மோட் ஆஃப் த கிவன் டேட்டா? ஸோ மோடுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டிவாக எந்த நம்பர் அதிகமாக வருது, ரெப்படேட்டிவாக வருது அப்படின்றது தான் மோட், சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து 3 times வந்திருக்கு. 3ன்ற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 times வந்திருக்கு. 4 வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 times தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இருக்கிறதுலே அதிகமாக ரிப்பீட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ 3 தான் நம்மளோட மோட்.
ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா சைட் ஆஃப் a ஸ்கொயர் இஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்டு பை 10% அண்ட் தென் டிக்ரீஸ்டு பை 20% கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவரால் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a + b ப்ளஸ் ஆர் மைனஸ் ab by 100 அப்படின்னு, அதாவது சக்ஸசிவ் பர்சன்டேஜ், சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் அதுக்கெலாம் போடுவோம் இல்லையா, சேம் ஃபார்முலா தான். ஸோ +10 -20 -20 × 10 by 100. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1s are 10s are, ஸோ 1s are 2s are. ஸோ 10 - 20 - 10 - 10 - 2 -12%. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12% டிக்ரீஸ் இருந்திருக்கு. ஸோ 12% டிக்ரீஸ்ன்றப்போ ஏரியா உங்களுக்கு எப்படி வரும்னா ஒரிஜினல் ஏரியா மைனஸ் சேஞ்ச்ட் ஏரியா பை ஒரிஜினல் ஏரியா இன்ட்டு 100. ஸோ உங்களுக்கு a ஸ்கொயர் மைனஸ் 88/100 இன்ட்டு a the whole square divided by a square into 100. ஸோ இதில் a ஸ்கொயரை காமனாக எடுத்திங்கன்னா மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகிடும். மீதி வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1 minus 88 into 88 by 100 ஸ்கொயர் வந்து 10,000 divided by 1 into 100. கரெக்டாக? ஸோ இப்போ இதை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இதை மேலே எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 minus 88 into 88 வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்? 88 into 88 வந்து 8 8s are 64, 64 plus 64 128, 128 plus 6 வந்து பார்த்தீங்கன்னா 134, 3 13, 8 plus 8 வந்து பார்த்தீங்கன்னா 64, 64 plus 13 வந்து 77. ஸோ 7744, 7744 கிடைக்குமா? ஸோ டிவைடட் பை 10,000 into 100. ஸோ இப்போ இந்த 0 இந்த 2 கேன்சல் பண்ணிங்க. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2256 வரும். டிவைடட் பை 100 இருக்கு இல்லையா? ஸோ 22.56% தான் நம்மளோட டிக்ரீஸ். ஸோ டிக்ரீஸ் வந்து 22.56%. அடுத்த கொஸ்டின். The average of A and B and C is 9. Average of B and C is 10. What is the value of A? So A plus B plus C by 3. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஏன்னா ஆவரேஜ் சொல்லியிருக்காங்களா, இது மேலே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா A plus B plus C வந்து 27 கிடச்சிருமா? அடுத்தது B plus C by 2, இதோட ஆவரேஜ், இந்த ஆவரேஜ் தான் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. இது மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா B plus C வந்து எவ்வளோ கிடச்சிரும்? 20. இப்போ B plus Cன்றது 20னா இப்போ ஏவோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? A is equal to 27 minus 20 which is equal to 7. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து 7. ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The diameter of a solid hemisphere is 35 cm. What is the total surface area? So diameter வந்து 35 னா radius எவ்வளோ இருந்திருக்கும்? 35/2. Total surface area கேட்டிருக்காங்க. Total surface area of hemisphere வந்து is equal to 3 pi r square. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு r தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. 3 into 22/7 into 35/2 into 35/2. ஸோ 1s are 5s are, அடுத்தது 1s are 11s are. ஸோ 3 into 11 33, 33 into 35 into 5, 35 into 5 வந்து 15. ஸோ 25 15னா 17, 175. ஸோ 175 into 33 divided by 2 இருக்குது. ஸோ 175 into 33. ஸோ 15 1 22 2 6 5. ஸோ 5 2 5. ஸோ 5 7 7 5. ஸோ 5775 divided by 2. இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1s are 2 8 8 15னா 7.5, 2887.5. ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The length of the cuboid is twice its breadth and its height is half of its breadth. If the length of the cuboid is 2 cm, then what is the edge of the cube having the same volume as that of the cuboid? ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா length of the cuboid வந்து twice its breadthன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ L is equal to 2bன்னு எடுத்துக்கலாமா? அடுத்தது height is half of its breadthன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ h is equal to 1/2 into bன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ h வந்து பார்த்தீங்கன்னா 2 cm கொடுத்துட்டாங்க. இப்போ h வந்து 2 அப்படின்னா இந்த 2 மேலே போச்சுன்னா b-யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4ன்னு கிடச்சிரும். b-யோட வேல்யூ 4னா இதுலேருந்து l-ஓட வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு கிடச்சிரும். ஸோ l 8 b 4 h வந்து 2ன்னு தெரிஞ்சிருச்சு. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து வாட் இஸ் த எட்ஜ் ஆஃப் த கியூப் ஹேவிங் த சேம் வால்யூம் ஆஸ் தட் ஆஃப் த கியூபாய்ட். ஸோ ஃபஸ்ட்டு இதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட வால்யூம் வந்து 8 into 4 into 2. கரெக்டாக? வால்யூம் 8 into 4 into 2, 8 4s are 32, 32 into 2 64. 64 தான் வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட். ஸோ இதே அளவுக்கு வால்யூம் இருக்கிற ஒரு கியூப் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து ஃபார்முலா வந்து a கியூப். அந்த a கியூப் வந்து என்னவா இருந்திருக்கணும்? 64 இருந்திருக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன வந்திருக்கணும்? கியூப் ரூட் ஆஃப் 64 வந்து 4. ஸோ அப்போ சைடு வந்து 4 இருந்திருக்கணும். அடுத்த கொஸ்டின்.
The cost price of articles A and B are 1200 and 1600 respectively. The selling price of article A is 1380 and the total profit on selling both the article is 25%. What is the profit on selling article B? ஸோ இங்கே நம்மக்கிட்ட ரெண்டு ஆர்டிகல் இருக்குது. ஒன்று வந்து 1200 ருபீஸு ஒன்றுத்தோட காஸ்ட் ப்ரைஸு, இன்னொன்றுத்தோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1600. இந்த 1200 இருக்கிற பொருளை வந்து 1380க்கு விற்றுருக்காங்க. அதாவது நம்மக்கிட்ட இங்கே ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 180 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு பொருளை வந்து விற்றுருக்கோம். இது என்ன ப்ரைஸ்க்கு விற்றுருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் டோட்டலாக நம்மளுக்கு கெயின் ஆகிருக்கிற ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25%. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2800 வரும். இந்த 2800ல் நம்மளுக்கு வந்து 25% ப்ராஃபிட்னா எவ்வளோ வரும்? 700. கரெக்டாக? ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து 700 கிடச்சிருக்கு. இப்போ இங்கே நம்மளுக்கு 180 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருச்சுன்னா அப்போ மீதி வந்து இங்கே நம்மளுக்கு 520 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கணும். கரெக்டாக? அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 700 ருபீஸ் டோட்டலாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இங்கே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டில் நம்மளுக்கு 520 ருபீஸ் கிடச்சிருக்கணும். ஸோ அப்போ இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துருக்குன்னா 2120 ருபீஸாக இருந்திருக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னா 520/1600 × 100. ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 சார். இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 13 130. ஸோ திருப்பியும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கோங்க. 3 சார் 12 10 32.5. ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர்.